ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சருடைய விளக்கத்தை மாமன்ற உறுப்பினரும் நாடும் கேட்டது. உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. இடையில அனுமதிக்க முடியாது. தயவுசெய்து உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க, அமைதியை உட்காருங்க. இந்த மேகதாது பிரச்சனையை பற்றி பாரதிய ஜனதா கட்சி உட்பட அவையில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். அதில் எந்த விதமான ஆட்சேபனை இல்லாமல், எதிர்கருத்து இல்லாமல் எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் அளித்து, ஆம் ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன், ஏற்போரே அதிகம், மறுப்போர் இல்லை என்று ஏகமனதாக சொல்லிய பிறகு இனி இந்த மாமன்றத்தில் அந்த தீர்மான மேகதாது பற்றி பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். மற்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேச முடியும். அதில் நான் உறுதியாக சொல்கிறேன். மேகதாது பிரச்சனைக்கு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகு அதை பற்றி பேசுவதற்கு இனி அனுமதி இல்லை. இன்று 11 மாமன்ற உறுப்பினர் பேச இருக்கிறார்கள். இன்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசவிருப்பதால் பேசுகின்ற உறுப்பினர்கள் 10 நிமிடங்களுக்குள் தங்கள் உரையை முடிக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விவாதத்தை தொடங்கி வைப்போர் மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் அவர்கள். காமராஜ் அவர்கள் பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் பேச இருக்காங்க. அவங்க பேசும்போது பேச நீங்க உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க, அவங்க பேசலாம். சமூக நீதி இல்ல, நான் மீண்டும் சொல்கிறேன், விதிகளுக்கு உட்பட்டுத்தான் இந்த மாமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. மேகதாது பிரச்சனையை பற்றி இனி பேசுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. நீங்க பேசுங்க, மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ் பேசுங்க. நீங்க யாருக்கு ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.